எட்டுப்பாட்டு, எட்டுத்தொகை, 11 கீழ்கணக்கு நூல்கள் தமிழ் மொழியின் இலக்கிய வளத்துக்கு இன்பம் சேர்க்கின்றன. தினம் ஒரு தமிழ்த்துளி என்ற சிறப்பான நூலின் பெருமைகளை அறிமுக உரையில் எடுத்து கூறி நமக்கெல்லாம் ஆனந்தம் வழங்க வருகிறார் தமிழ்ச்சங்க செயற்குழு உறுப்பினர் திரு ஆனந்த் அவர்கள். திரு ஆனந்த் அவர்களை அறிமுக உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். நன்றி காளிதாஸ். மேடையில் உள்ள சான்றோர்களுக்கும் இந்த அவையில் உள்ள கற்றறிந்தவர்களுக்கும் வணக்கம். இந்த புத்தகம் எப்படிப்பட்டது? இந்த புத்தகத்தில் 365 பக்கங்கள் உள்ளன. நாம் எப்பவுமே பார்த்துருப்போம், எப்பவுமே ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் 365 நாளைக்கும் டெய்லி ஒரு ஷீட் இருக்கும். அதில் பலவிதமான வாசகங்கள் இருக்கும். கேலண்டர்லேயே நம்ம பார்த்துருப்போம். இந்த புத்தகத்தில் சித்திரை 1லேருந்து மாசி பங்குனி 30 வரைக்கும் 365 நாளைக்கும் ஒவ்வொரு பேஜ் ஒதுக்கியிருக்கார் ஆசிரியர். இந்த 365 பேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுல மிகவும் சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு பேஜ்லேயும் 4 வரி இருக்குது. அந்த 4 வரி எதை பற்றியது? அந்த 4 வரிக்கு கீழே ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒரு வரி மட்டும் இருக்குது. இது எதை பற்றியது அப்படிங்கிறத நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். நாம் நம்ம வாழ்க்கையை செம்மையாக்குவதற்கும், நம்மை உயர்த்தி கொள்வதற்கும், குடும்ப உறவுகளை மேம்படுத்துவதற்கும், சக அலுவலர்களிடம் பழகுவதற்கும் இப்போதுக்கும் பல அறிவுரைகளை வழங்குகிறது. எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் இதற்கு 3 உதாரணம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ சோஷியல் நெட்வொர்க்கிங் யுகம். இப்போ நான் என்னுடைய பேச்சில் நிறைய ஆங்கில வார்த்தைகளை பேச இந்த அவை அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த இப்போதைய ட்ரெண்டு படி நான் பேசுகிறதுக்காக இந்த வார்த்தைகளை சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். இப்போது ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, வாட்ஸ்அப், டெலிகிராம், இதிலெல்லாம் இப்போது இது எல்லாத்துலேயும் நான் ஒரு 150 குரூப்பில் நான் மெம்பராக இருக்கேன். இந்த 150 குரூப்பும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிலாசபி அப்படின்னா பிளாட்டோ, அரிஸ்டாட்டிலிருந்து இப்போதைய நோம் சாம்ஸ்கி, அமர்த்தியா சென் வரைக்கும் இருக்குது. மைண்ட் கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாய்க் விஸ்டம், கலீல் கிப்ரான், ரூமி கோட்ஸ் இப்படி இருக்குது. சைக்காலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓஷோலேருந்து வள்ளலார் வரைக்கும் இருக்குது. நான் இதெல்லாம் 4-5 வருஷமாக படிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்னோடய வாழ்க்கை செம்மைப்படுத்துறதுக்கு எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஒரு 1000லேருந்து 1500 ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வரைக்கும் இருக்குது என்கிட்ட. இதை நான் படித்து உள்வாங்குவேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இந்த புக்கு நான் படிக்கும் பொழுது இதையெல்லாம் நீங்கள் தேட தேவையில்லை. அதில் உள்ள சாராம்சங்கள் அனைத்துமே இந்த புத்தகங்கள் அடங்கி இருக்குன்றதை நான் கண்டு கொண்டேன். இது நான் சொல்வது சத்தியம், உண்மை. இதை நீங்கள் படித்தா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இதனோட பலன் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் கிடைக்கும் நிச்சயமாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இதை நான் ஆரியட்டு கூறுகிறேன். 2 செய்யுள் மட்டும் படிக்க போகிறேன். அறம் பற்றி முதல் செய்யுள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது செய்யுள் கிடையாது. அவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து இந்த கால இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரியும் நமக்கு ஏற்ற மாதிரியும் நடைமுறை தமிழில் சிறப்பாக எழுதியிருக்கார். இதை நான் படித்தாலும் உங்களுக்கு தெரியும். பாருங்கள். அறம் செய்த பாதை தவறாது, அது காலம் கடந்தும் காப்பாற்றும், உயிர் போனாலும் பெயர் வாழும், அறமே மனிதனின் அடையாளம் அப்படிங்கிறாரு. இது சித்திரை மாதம் 1 தேதி அன்னைக்கு படிக்க வேண்டியதை ஆரம்பிச்சிருக்கார். எண்ணம் பற்றி சொல்லியிருக்கார். இந்த எண்ணம் பற்றி 4-5 இடத்துல கண்டினியூ பண்ணுறார். அது எண்ணத்தை பற்றி என்ன சொல்கிறாரு பாருங்கள். எண்ணம் வாழ்க்கையை உருவாக்கும், நல்ல சிந்தனை நல்ல முடிவு தரும், மனம் விதைத்ததை வாழ்க்கை கொடுக்கும், சிந்தனையே விதி அப்படிங்கிறார். அதே மாதிரி நிறைய இடத்துல எண்ணமே விதி, சிந்தனையே விதி அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பல இடங்களில் பலவிதமான இடத்துல சொல்லியிருக்கா. ரொம்பவும் நல்லா இருக்க, சிறப்பாக இருக்குது. நீங்களாம் படித்து பாருங்கள். நான் 2வது உதாரணம் சொல்ல ஆசைப்பட்றேன். இதில் கொஞ்சம் சில இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் கடந்த 50 வருஷத்தில் நீங்கள் பெஸ்ட் புக்ஸ் இங்கிலீஷில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. டேல் கார்னியர் புக்ஸ், ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், ஹவு டு ஸ்டாப் worrying அண்ட் ஸ்டார்ட் லிவிங், திங்க் அண்ட் க்ரோ ரிச், தி பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். இந்த கடந்த 50 வருஷத்தில் பெஸ்ட் புக்ஸ்ன்னு சொல்லலாம். லேட்டஸ்ட் புக்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஹேபிட்ஸ், 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள், யூ கேன் வின், ஷிவ் கேரன் எழுதுனது. இந்த மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸு, லைஃப் ஸ்கில்ஸு, மோட்டிவேஷன், இது இந்த இங்கிலீஷ் தவிர தமிழில் பார்த்தீங்கன்னா மெர்வினில் ஆரம்பித்து, MS உதயமூர்த்தி புக்ஸில் ஆரம்பித்து, சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவதுன்னு வாசந்தி புக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கதவை திற காற்று வரட்டும், மனசை ரிலாக்ஸ் ப்ளீஸ். இந்த புத்தகத்தெல்லாம் நீங்கள் தேடி படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த புத்தகத்தில் இருக்கிற
அனைத்து விஷயங்களுக்கும் அப்பாற்பட்ட எக்கச்சக்கமான விஷயங்களை இதில் வந்து தொகுத்து கொடுத்துருக்காரு. இந்த புஸ்தகத்தில் இருக்க ஒவ்வொருமே எதை பற்றி சொல்லுது தெரியுமா? பேஜுமே பணிவு, அடக்கம், நேர்மை, நேரம் தவறாமை, விடாமுயற்சி, அமைதி, பொறுமை, ஒழுங்கு, இலக்கு, நிதானம், சமநிலை, இதை பற்றியே சொல்லுது. உதாரணத்துக்கு மாசி மாதம் 26ஆம் தேதி 27, 28, 29 இதை பற்றி இந்த 4 பேஜில் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஒரு தடவை பாருங்களேன். இருக்கிற அனைத்து ஆன்மீக யோக சாதகங்களையும் அந்த 4 பேஜில் அடக்கிட்டார். 4 பேஜில் 4 வழி தான். நீங்கள் வந்து ஃபிலாசபி, எந்த ரிலீஜியஸ் ஃபிலாசபி போக தேவையே இல்லை. இந்த 4 பேஜில் 4 வரியிலே எல்லாத்தையும் அடக்கிட்டார். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் கடைசியாக 3வது உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் தமிழ்ச்சங்கத்தில் அடிக்கடி சொல்லுவோம், மேலே உள்ள நற்குணங்களை எல்லாமே வந்து தமிழ் நூல்களில் பார்த்தீங்கன்னாக்கா 1 வரியில் ஆத்திச்சூடி சொல்லுது, 2 வரியில் திருக்குறள் சொல்லுது, 3 வரியில் திரிகடுகம் சொல்லுது, 4 வரியில் நாலடியார் சொல்லுது, 5 வரிகளில் சிறுபஞ்ச மூலம் சொல்லுது. இந்த புஸ்தகத்தில் வந்து எல்லாமே ஆசிரியர் 4 வரியில் அடக்கியிருக்கார். ஒவ்வொரு பேஜிலையும் ஒவ்வொரு பேஜ் முடிவிலையும் சிங்கிள் லைனில் இந்த நற்குணங்களை பற்றியே சொல்கிறாரு. இதுக்கு கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அவர் இல்லறம் பற்றி சொல்கிறார். இல்லறத்தில் வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தன்னுடைய அனுபவத்திலிருந்தும் தன்னுடைய அறிவிலிருந்தும் எவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னு பாருங்களேன். நல்ல துணை வாழ்க்கையை உயர்த்தும், தவறான துணை வீழ்ச்சி தரும். யாருடன் செல்கிறோம் என்பது முக்கியம், துணைதான் பாதை தீர்மானிக்கும் அப்படிங்கிறார். அவர் எத்தகைய துணையை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் எழுதிலேருந்தே நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, நம்ம நம்புவோம். இந்த புத்தகத்தை படிக்கும் அனைவருக்கும் வாழ்வு சிறக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆனந்த். ஆள் உயரமாக இருந்தாலும் அறிமுக உரையை சுருக்கமாக அழகாக எடுத்து கூறிய திரு ஆனந்த் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு முறை அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம் கைத்தட்டல் மூலம்.